ரொம்ப பெரிய வீடு, பெரிய ஃபேமிலிக்கு. இது வந்து டிவைன் வீடுங்க. இது வந்து டூப்ளெக்ஸ் மாடலுங்க. இங்க பாத்தீங்கன்னா ரூஃப் எப்படி வந்து ஒரு 10 அடி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரெடில் சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பூஜை ரூம்ங்க. இதுக்குள்ள வந்து ஒரு சர்வெண்ட் கூட கொடுத்தது. இவங்களுக்கு தண்ணி படிக்கட்டு அதையும் காட்டுருவேன். இது நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாடகை கூட விட்டுடலாம். ஸோ வடகர ஸ்கூல் கிட்ட இருக்குதுங்க. 4 சென்ட்டுக்கு மேலே இடம் இருக்குது. கட்டி வந்து ஒரு 6 to 7 வருஷம் தான் அதிகபட்சம் ஆகுது. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடு பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப பெரிய வீடு, பெரிய ஃபேமிலிக்கு. நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் வடகர சிக்னலுக்கு ரொம்ப பக்கத்தில். சுற்றியும் நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. ரொம்ப பக்கத்தில் ரேவதி ஸ்டோர் ஹாஸ்பிட்டல்லாம் போயிடுறோம். மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கத்தில், வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ட்ரோனில் பாருங்கள், ஒன்றொன்னா போய் உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. ஸோ மேற்கு பார்த்த இந்த வீடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்து உங்களுக்கு துளசி செடிக்க வைக்கிறதுக்கு அந்த மாடர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிவைன் வீடுங்க. அதாவது ரொம்ப வந்து பூஜை புனஸ்காரமாக இருக்கக்கூடிய வீடு. அந்த மாதிரி வீடுகள் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மெயின் ரோட்டு நல்ல உயரம் பாருங்கள். இங்கே விசாலமான ஒரு அழகான பார்க்கிங் ஏரியா. அங்கே பைக் நிறுத்திக்கலாம், இங்கே அழகாக கார் நிறுத்திக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து யூட்டிலிட்டி ஏரியா. காம்பவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது. எப்படி ஒரு 5.5க்கு மேலே தான் வருது. கேட்டு போட்டிருக்கு, அந்த பக்கம் ஒரு கேட்டு. ஸோ நம்ம அப்படி உள்ளுக்குள்ளே போகலாம், இப்படியும் போகலாம். வழி இருக்குது வீட்டுக்குள்ளே. நம்ம அது மெயின் வழியாக எப்படி போகணுமோ போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்குது, செடிகள்லாம் இருக்குது. பூரா யூட்டிலிட்டி ஏரியா அழகாக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே போகலாம் வாங்க. அழகான ஒரு மெயின் டோரு, சூப்பரான மெயின் டோரு, நல்லா பெரிய ஜன்னல், நல்லா விசாலமான ஹாலு. இது வந்து டூப்ளெக்ஸ் மாடலுங்க. கீழே ஒரு பெட்ரூமு, உங்களுக்கு கிச்சன் இருக்குது. அப்படியே பார்த்தோம்னாக்கா நம்ம அங்கே நிற்கிறது அப்படியே பார்க்கிங் ஏரியா. இப்படி மேலே ஏறி போகலாம். நல்லா அதாவது கட்டி 7 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. நல்லா உயரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூஃபு எப்படி வந்து ஒரு 10 அடி இருக்கும். நல்ல ரூஃபு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூமு. ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரூமு. இது வந்து உங்களுக்கு டாய்லெட், ரெஸ்ட் ரூமு. இங்கே கிச்சனு. ஸோ நீங்கள் அடுத்து பார்க்குறது கிச்சன். கிச்சனுக்கு பின்னாடி உங்களுக்கு வராண்டா, யூட்டிலிட்டி ஏரியா. நல்லா வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், வாஷ் பேசின், தண்ணீர். நான் சொன்ன மாதிரி ரெடில் சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நல்லா இருக்கும், எங்கே வேணாலும் நம்பி வாங்கலாம். தண்ணீர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா அழகான படிக்கட்டு, படிக்கட்டுக்கு மார்பிள் கொடுத்துருக்குறாங்க, கிரானைட்டு. இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய ஹாலு, இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, பூஜை ரூமு. இதுக்கு மேலே இன்னொரு வீடு இருக்குது, சர்வன் ரூமு. அது இல்லாமல் மேலே வந்து பால்கனி ஏரியா இருக்கும். இப்போ நம்ம ஹாலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அழகான வீணையாக இருக்குது. அதாவது முதல் தடவை நான் வீணையை வந்து டச் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பெரிய பெட்ரூமுங்க. பார்த்தீங்கன்னா அழகாக பெருசாக இருக்குது. இங்கே விண்டோ இருக்குது, இங்கேயும் விண்டோ இருக்குது. ஓப்பன் பண்ணால் நல்லா வெளிச்சம் சூப்பராக வரும். இந்த இது திறந்தால் இதுக்கு மேலே வெளிச்சம். இங்கே பாத்ரூம் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இண்டியன் டாய்லெட்டு பெருசு. இங்கே வந்து பாருங்கள் பால்கனி. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ், உங்களுடைய ஸ்பேஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மேலே போகலாம், அப்புறம் பக்கத்து ரூமு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பூஜை ரூமுங்க, சரிங்களா? இது வந்து பூஜை ரூமு பெருசாக இருக்குது. இது பூஜை ரூமுக்கு டீ கூட்டில் கொடுத்துக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னொரு பெட்ரூமு. இதுவும் பெருசாக இருக்குது. இதில் தாராளமாக ஒரு பெரிய கட்டில் போடலாம். இதுக்கும் அட்டாச் பாத்ரூமு, ஓரளவுக்கு பெருசாக இருக்குது பாத்ரூமு. ஸோ இப்போ மேலே போகலாம் வாங்க. இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்குறீங்க. மேலே நல்லா இருக்குது வியூ. இந்த ஏரியா வந்து ரொம்ப டீசெண்டான ஏரியா, மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. நான் சொன்ன பாருங்கள், அந்த பூஜை ரூம் பார்த்துருப்பீங்க. இது வந்து டிவைன் வீடு, அதாவது பூஜை புரஸ்காரமாக இருக்கிறாங்க. ஸோ மேலே வந்து சர்வெண்ட்டுக்கு வந்து ரூம் கொடுத்துருக்குறாங்க.
இதுக்கு மேலே ஏறி வந்து ஸ்டேர் கேஸ் போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ மேலே படிக்கட்டு. அது இல்லாமல் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சர்வெண்ட் கூட கொடுத்தது, இவங்களுக்கு தண்ணி படிக்கட்டு, அதையும் காட்டுருவேன். இதை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாடகை கூட விட்டுடலாம். இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இது கிச்சனு. இங்கே பாருங்கள், இது நல்லா இங்கே வந்து ஒரு இது அழகான இது நான் சொன்ன பாருங்கள். இங்கே வந்து ஒரு படிக்கட்டு, இந்த படிக்கட்டிலேருந்து பின்னாடி வழியாக வந்து படிக்கட்டுக்கு வந்துடலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு மாடி இருக்குது, அதில் நின்று நம்ம டெரஸ் வியூ பார்க்கலாம் வாங்க. மேலே மாடி படிக்கட்டு ஏறி வந்திருக்கோம், எல்லாத்துக்கும் டெரஸு. இது உங்களுக்கு சிட்டியை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, வடகர மெயின் ரோடு, பெட்ரோல் பங்கு எல்லாமே சூப்பராக இருக்கா. ஸோ விலை விவரம் எல்லாமே சொல்கிறேன். அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 4 சென்ட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இருக்கிற இடம் வந்து ஸோ வடகர ஸ்கூல் கிட்டே இருக்குதுங்க. 4 சென்ட்டுக்கு மேலே இடம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 2700 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட வந்து 27 சதுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. கட்டி வந்து ஒரு 6 to 7 வருஷம் தான் அதிகபட்சம் ஆகுது. ஓனுக்கு கட்டிருப்பாங்க, நல்லா கட்டிருக்கிறாங்க. வீடு விசாலமாக இருக்குது, நல்ல லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். இது வந்து ஸ்கூல் வந்து எப்படி தாண்டி போனோம்னாக்கா உங்களுக்கு கிராண்ட் எல்லாம் போயிடலாம். இப்படி போனால் கொஞ்சம் தூரம் புழல் வந்துடும். வடகர சிக்னலுக்கு, அதாவது உங்களுக்கு வசந்தனுக்கு கூட முன்னாடி வந்து ஒரு சிக்னல் இருக்கும், சோத்துப்பாக்க சிக்னலுக்குலாம் முன்னாடி. இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து காவாங்கர சிக்னல். அதுக்கு அடுத்த சிக்னல் ரைட்டு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்தோம்னாக்கா இந்த வீடு இருக்குதுங்க. விலை 1 கோடியே 20 30 சொன்னாங்க. இப்போ 20 சொல்லி 1.15 ஃபைனல் பண்ணிட்டுருக்குறாங்க. அதே நெகோசியேட் பண்ணலாம், டைரெக்டாக ஓனர் சிட்டிங் கொடுத்து நெகோசியேட் பண்ணி வாங்கி தராங்க, ஸ்லைட்லி பண்ணுவாங்க. உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்கா பட்டா இடம், நல்லா பெருசாக இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்றது. நிச்சயமாக பிடிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? வந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பட்ஜெட் இருந்தா வாங்குவீங்க. உங்களுக்கு பட்ஜெட் இல்லையா, இல்லை உங்களுக்கு வேற லொக்கேஷன்ல வேணுமா, கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒன்றுக்கு அப்டேட் வரும். நிறைய வீடுகள், நிறைய இடங்கள், நிறைய நம்ம வீடு ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் வருது. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல வீடா, நல்ல நிலமா அமையறதுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே.